ஏனாமில் 23ஆம் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. பண்டிகை காலங்களில் வெளிமாநில வியாபாரிகள் புதுச்சேரியில் வியாபாரம் செய்ய உள்ளூர் வியாபாரிகள் எதிர்ப்பு. நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு. அரசு ஊழியர்களுக்கு வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட். நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிரடி நடவடிக்கை. ஏனாமில் நடைபெற்ற 23வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை மாநில ஏனாமில் 23வது மலர் கண்காட்சி மற்றும் 21வது ஏனாம் மக்கள் கலை விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா நேற்று பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம், மீனவர்களுக்கு 95 கோடி ரூபாய் நிவாரண உதவிகளையும் முதல்வர் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ், ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழா காலங்களில் திருமண மண்டபங்களை வாடகை எடுத்து வியாபாரம் செய்யும் வெளிமாநில வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் வியாபாரிகள் நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பண்டிகை நாட்களில் வெளி மாநிலத்தில் உள்ள வியாபாரிகள் புதுவையில் உள்ள திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து ஆடை ஆபரணங்கள், காலணிகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இவர்கள் குறைவான விலைக்கு பொருட்களை வழங்குவதால் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வெளி மாவட்ட மக்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் உள்ளூரில் உள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் புதுவையில் வியாபாரம் செய்யும் வெளிமாநில வியாபாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த புதுச்சேரி வியாபாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து மனு அளித்தனர். வெளிமாநில வியாபாரிகளால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆணையரிடம் வியாபாரிகள் முறையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வியாபாரிகள், தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மட்டுமே புதுச்சேரியில் உள்ள 11 திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து அதில் காலணிகளை மட்டும் வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இதனால் புதுவையில் உள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பண்டிகை காலங்களில் மட்டுமே தங்களுக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும். எனவே விழா காலங்களில் திருமண மண்டபங்களை வாடகை எடுத்து வியாபாரம் செய்யும் வெளி மாநில வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதனால் வரும் 12ஆம் தேதி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக போலீசார் அனைத்து அரசு துறை ஊழியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய செய்ய வேண்டும் என போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி நிர்வாக சீர்திருத்த துறைக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் 0 திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வரும் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக அமல்படுத்த உள்ளது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும். இது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும். ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், சொசைட்டிகளின் பணிபுரிபவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும். அனைத்து நிர்வாக செயலாளர்கள், DGP துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறை குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய பணியாளர்களை நியமிப்பது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும்
புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் இன்று மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகத்தை சந்தித்து எப்பொழுது பணியாளர்களை நியமிக்கப் போகிறீர்கள் என்றும் தொகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் ஏற்படும் மின் குறைபாடுகளை போக்க போதிய பணியாளர்கள் இல்லை என்று வாக்குவாதம் செய்தார். மேலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் என் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் பாதிப்படைகிறார்கள். மின்துறையில் நிலவும் குறைபாடுகளை களைய உடனடியாக பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுவை நேருவீதி சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்கள் பயன்பெறும் வகையில் சில நாட்களுக்கு முன்பு முதலியார்பேட்டை விடுதலை நகர் பகுதியில் கோலம் போட்டி நடத்தப்பட்டது. அதில் வீட்டில் இருந்தபடியே ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டு வீட்டு வாசலில் தங்களுக்கு தெரிந்த ரங்கோலி புள்ளிக்கோலங்கள் போன்ற வண்ண வண்ண கோலங்களை பலவிதமான டிசைன்களில் வரைந்து அசத்தினர். இதையடுத்து இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸில் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் நிர்வாக இயக்குனர் தக்ஷனா பரிசு வழங்கி பாராட்டினார். வருஷம் கோலம் போட்டி நடத்திருக்காங்க. நான் இந்த வருஷம் தான் முதல் தடவை கலந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை சப்போர்ட் பண்ண ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். வில்லியனூர் தொகுதியில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரம்பை சாலைகள் எஃப்என் நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு 13,44,00,000 ரூபாய் மதிப்பில் சாலை என மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலாலானே, விளக்கி அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாஹா, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜமால்தீன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், வேதாச்சலம், ராஜு, சேகர், மிலிட்ரி முருகன், ரஃபீக், ராஜா முகமது, ராமஜெயம், நடராஜன், சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டையில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கடலூர் சாலையில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சாலையோரமாக உள்ள கடைகளை அகற்றுமாறு கடை உரிமையாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஜெயவிலாஸ் நகர், விவேகானந்தர் வீதிக்கு தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 8,89,000 ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரியுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது கவர்ந்தது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா 5ஆம் தேதி துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது. பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகள் ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார்.
இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். குறிப்பாக பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோசனாசனம், ஹனுமனாசனம், சிரிசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகின்றேன். 18 வயதிலிருந்து ஐஸ் கட்டிகள் மீது யோகாசனம் செய்து வருகிறேன். ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 750 வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன். மலேசியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன். அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும், தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு டிஐஜி சத்யசுந்தரம் பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை ஆகிய பகுதிகளில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் நேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்பொழுது அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு டிஐஜி சத்யசுந்தரம் பூங்கொத்து மற்றும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது. இதில் சரியான கேள்விகளுக்கு பதில் அளித்தவர்களுக்கு போக்குவரத்து போலீசார் இலவசமாக ஹெல்மெட் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சீனியர் போக்குவரத்து எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து போலீசார் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வனத்துறையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு பகுதியாக கடலூர் சாலையில் அமைந்துள்ள சுதேசி பஞ்சாலை மில் வளாகத்தில் உள்ள வனத்துறையை சுற்றி சுற்றுச்சுவர், வன மற்றும் வன விலங்குகளை பாதுகாக்க சுற்றுலா வருபவர்களை கவரும் வகையில் புதிய கட்டுமானங்கள் மற்றும் கட்டமைப்புகள் அமைப்பது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி இன்று வனத்துறை வனப்பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் வனத்துறை அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாகவல்லி அம்மன் ஆலயத்தின் கோபுர வாசல் அமைப்பதற்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு நாகவல்லியம்மன் ஆலயத்திற்கு கோபுரவாசல் அமைப்பதற்கான பணியின் துவக்கத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய கோரி புதுவையில் இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து அரசியல் சாசனத்தை அவமதிப்பு செய்து வரும் பாஜகவின் சுயரூபத்தை விளக்கியும் இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ மாநில செயலாளர் சலீம், சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், சிபிஐ-எம்எல் கட்சியின் மாநில நிர்வாகி புருஷோத்தமன் ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கினர். இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், சேது செல்வம், தினேஷ் பொன்னையா, ராஜாங்கம் பெருமாள், தமிழ்செல்வன், பிரபுராஜ், ஸ்ரீனிவாசன், கொளஞ்சியப்பன், சத்யா, பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட திரளான இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த ஊழியர்கள், தொண்டர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக அண்ணல் அம்பேத்கர் உருவப்படத்தை ஏந்தியவாறு அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்கங்களை இடதுசாரி கட்சிகளின் தொண்டர்கள் எழுப்பினர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7215 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். ஏனாமில் 23ஆம் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. பண்டிகை காலங்களில் வெளிமாநில வியாபாரிகள் புதுச்சேரியில் வியாபாரம் செய்ய உள்ளூர் வியாபாரிகள் எதிர்ப்பு. நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு. அரசு ஊழியர்களுக்கு வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட்.
நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிரடி நடவடிக்கை. சர்வதேச யோகா தின விழாவில் கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து உலக சாதனை. ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வினாடி வினா போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு இலவச ஹெல்மெட்.